தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீது தனக்கு இளம் வயதில் ஈர்ப்பு இருந்ததாக சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு ஃபேஸ்புக்கில் பதிவு செய்துள்ளார். பாடல் வீடியோ இணைப்புடன் அவர் பதிவு செய்துள்ள இந்த ஃபேஸ்புக் பதிவு வைரலாக ஷேர் செய்யப்பட்டு வருகிறது. ஜெயலலிதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற காலகட்டத்தில் ஒரு முறை இதேபோல ஒரு கருத்தை கட்ஜு கூறியிருந்தார். தற்போது மீண்டும் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஃபேஸ்புக் பதிவில் கட்ஜு கூறியுள்ளதாவது: நான் இளமையாக இருந்தபோது ஜெயலலிதா மீது ஈர்ப்பு இருந்தது. அவர் மிகவும் அழகானவர் என்றும் எண்ணியிருந்தேன். ஜெயலலிதா 1948ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பிறந்தார். நான் 1946 செப்டம்பரில் பிறந்தேன். 2004 நவம்பர் மாதம்தான் முதலில் ஜெயலலிதாவை நான் சந்தித்தேன். நான் மெட்ராஸ் ஐகோர்ட் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்ற போது ராஜ்பவனில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதாவும் பங்கேற்றார். அந்த வயதில் கூட ஜெயலலிதா அழகாகத்தான் இருந்தார். ஆனால் நான் இளமை காலங்களில் கண்ட கற்பனைகளை அவரிடம் சொல்லவில்லை. அது பொருத்தமற்றது என்பதை அறிந்தேன். இவ்வாறு கூறியுள்ள அவர், பார்வை ஒன்றே போதுமே என்ற பாடல் வீடியோவை ஷேர் செய்துள்ளார். மார்க்கண்டேய கட்ஜு எப்போதுமே சர்ச்சைகளை விரும்புபவர். ஜெயலலிதாவை குறித்தும் அவர் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்து கருத்தை ஈர்க்க முயல்கிறாரோ என்ற சந்தேகம் வலைவாசிகள் மத்தியில் உள்ளது. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.